வெல்கம் பேக் டு மை சேனல் பர்பிள் கேர்ல் TN25. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, திருவண்ணாமலையிலேருந்து திருப்பதிக்கு எப்படி போகணும், அங்கேருந்து காளஹஸ்திக்கு எப்படி போகணுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ராகு கேது பூஜைக்காக போகிறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 5:25க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது திருவண்ணாமலையிலேருந்து திருப்பதி போக, அண்ட் 6:42க்கு இருக்குது. விழுப்புரத்துலேருந்து இந்த ட்ரெயின் வருது. ஸோ திருவண்ணாமலையிலேருந்து திருப்பதிக்கு வந்து ஒரு பர்சனுக்கு வந்து 80 rupees வாங்கினாங்க. நீங்கள் போகிற டேட்டுக்கு வந்து கூகுள் மேப்பில் வந்து பார்த்துக்கோங்க ட்ரெயின் எந்த டைமிங்கில் இருக்குது, அண்ட் அக்யூரேசிலாம் கரெக்டாக இருக்குது. டிலே ஆனால் அதெல்லாம் அப்டேஷன்லாம் கரெக்டாக இருக்குது. நாங்கள் போன டைமிங்கில் ட்ரெயின் வந்து ரஷ்ஷே இல்லை, ஏன்னா எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ நாங்கள் இட்லி தான் எடுத்துகிட்டு போனோம் சாப்பிட்றதுக்கு. சமோசா வந்து 1 வந்து 10 rupeesனு விற்றாங்க. பக்கத்தில் வந்து ஒரு சரக்கு ட்ரெயின் இருந்தது. இது எங்கே நின்றுச்சுன்னா, வேலூர் காட்பாடி ஜங்ஷனில் நின்றுச்சு. செம்ம சத்தம். ஸோ சரக்கு ட்ரெயின் வந்து ஆப்போசிட்டில் கிராஸ் ஆகும்போது எவ்வளோ சத்தமாக இருக்குன்னு அப்போ தான் பார்த்தேன். போகும்போது ட்ரெயின்லேயும், ரிட்டன் வரும்போது பஸ் தான் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ ரிட்டன் வந்து பஸ்ஸில் தான் வந்தோம். அண்ட் இது நாங்கள் ட்ராவல் பண்ணி போகும்போது ஒரு இது காமிச்சாங்க, இதில் கிளியராக தெரில. நடுவில் வந்து ஒரு கோவில் இருந்தது 2 சிகரத்துக்கு நடுவில். திருப்பதி டு காளஹஸ்தி ஒரு பர்சனுக்கு வந்து 70 rupees வாங்கினாங்க. நாங்கள் அப்படியே போனோமா, இந்த சைடு பெரிய இந்த சின்ன வழியாக தான் உள்ளே போனோம். சின்ன கோபுரம் வழியாக தான் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போனோம். வெளியே பூஜா திங்ஸ்லாம் வாங்கிக்கோங்க, உள்ளே இருக்கான்னு சொல்லுவாங்க. பட் உள்ளே தான் வந்து ப்ராப்பராக அவங்க தரதான் யூஸ் பண்ணோம். நம்ம உள்ளேயும் வெளியும் தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். இந்த ஸ்லிப்பர், செல்ஃபோன் அந்த இதுக்கெலாம் வந்து எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை, சேம் ப்ரைஸ் தான், 10 rupees 20 rupees. இது பூஜை எல்லாமே முடிஞ்சுட்டு பக்கத்தில் சிவன் பார்வதி இருக்க மாதிரி ஒரு இது இருக்குது. அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து பார்த்தா மேல் சைடு வந்து கோவில் தெரியும். என் பூஜாவுக்கு வந்து 500 டிக்கெட்டில் கவுண்டரில் தான் போகணும். அதில் போயிட்டு அவங்க சொல்லுவாங்க ரிச்சுவல்ஸ் வந்து 3 லாங்குவேஜஸில் சொல்லுவாங்க. ஹிந்தி, தெலுங்கு அண்ட் தமிழில் சொல்லுவாங்க. அது முடிச்சிடணும். தேங்காய் ஒன்று உடச்சி சொல்லுவாங்க. அவங்க சொன்ன மாதிரி ரெட் அண்ட் பிளாக் கிளாத் இருக்கும். அண்ட் ராகு கேதுக்கான அந்த வெள்ளியில் இருக்க அந்த இது இருக்கும். அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரியே பண்ணலாம், ஈஸி. அண்ட் அந்த ரூமில் நம்ம உட்கார வைக்கிறாங்களா, நம்ம கூட இன்னொருத்தவங்க மட்டும்தான் பண்ணணும். பூஜை பண்ணுறவங்களோட ஒருத்தவங்க தான் இருக்கணும். அந்த பூஜையே வந்து 500, 750 rupees, 5000, 10,000 அந்த ரேஞ்சஸ்லேயும் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உட்கார ஹால், உங்களுடைய பெனிஃபிட்ஸ் எப்படி சொல்கிறது, ஒரு புரோகிதர் வந்து உங்களுக்கு ஸ்பெஷலாக தனியாக சொல்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். மற்றபடி மேக்ஸிமம் எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான். அந்த ப்ரொசீஜர் அந்த ரூமில் முடித்தோடனே அதோட ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு கேட்வே இருக்கும். அது வழியாக வந்து நீங்கள் ஸ்பெஷல்னால் வந்து 50 rupees, அண்ட் நார்மல் தரிசனம் வந்து நீங்கள் அந்த 2 லைனும் இருக்கும். அது வழியாக சீக்கிரமாக போகணும். அதுதான் விஷயமே. நாங்கள் போனதே ஓகே, ஒரு 500, 700 மெம்பர்ஸ் இருந்தாங்க. நாங்கள் விசாரிச்சதில் வந்து மற்ற டைம்லாம் வந்து இன்னும் நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்களாம். செம்ம கூட்டமாக இருக்குமா. உள்ள என்ட்ரன்ஸ்லேயே வந்து காசி விஸ்வநாதர் அந்த டெம்பிள் இருந்தது. அண்ட் அன்னபூரணி அவங்களோட டெம்பிள். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து சிவபெருமானும் பார்வதியும் இருக்க மாதிரி டெம்பிள் இருந்தது. அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது கோமாதா இது இருந்தது. அதை தாண்டி தான் வந்து நம்ம சொல்கிற மெயின் அந்த கோவிலுக்கு வந்து போனோமே. அண்ட் அதுக்குள்ளேயுமே வந்து சிவபெருமானோட இது பார்த்தோமா, அதுவே நிறைய இது மேக்ஸிமம் ஃபுல் ஆஃப் சிவன் அண்ட் திருமால், மாணிக்கவாசகர், அப்பர் சுந்தரர் அவங்க எல்லாமே இருந்தாங்க. அண்ட் சனி பகவானோட சந்நிதி, முருகரோட சந்நிதி, அது எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்தது. பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கிளிப்பிங்ஸ் வந்து வெளியே வந்ததும் ரைட் ஹேண்ட் சைடு ஸ்டெப்ஸ் இருக்கும். அதில் போனோடனே இந்த ஸ்டாச்சூஸ் இருக்கும். லொக்கேஷன்ஸ் வந்து பிக்சர் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கேருந்து பார்க்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு இதில் வந்து கோவில் அந்த படிக்கட்டு இருக்க மாதிரி இருந்தது. அதை சுற்றி சும்மா பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எல்லோரும் எடுத்துகிட்டு இருந்தோம். அழகாக பொறுமையாக இறங்கி வந்தால் இங்கே மேலே இன்னொரு கோவிலில் வந்து கண்ணப்பருடைய இது இருக்கும். அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி அவருடைய ஸ்டாச்சூஸ் இருக்கும். அப்படியே அழகாக ரிலாக்ஸாக நீங்கள் பார்த்துட்டு ஸ்டில்ஸ்லாம் எடுத்துகிட்டு கீழே இறங்கி வந்தீங்கன்னா, அந்த கோவில் வர அந்த ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, கல்லெலாம் வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க. இது வந்து கிரிவல பாதையில் ஒரு கோவிலில் இருக்கும். இது வேண்டுதல்ன்ற மாதிரி நிறைய அந்த மாதிரி கல்லாம் அடிக்கடிக்க வச்சுருப்பாங்க. ஃபைனலாக பஸ்ஸு பிடிச்சி வந்தோம். 470 rupees 2 பேருக்கு ஆச்சு. ரிட்டன் வரும்போது பஸ்ஸு அழகாக முடிச்சுது அந்த ட்ராவல். நாங்கள் வந்து அதை 5 hours ஆச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டக்டர் டிரைவரும் ரொம்ப தங்கம். அழகாக டீ குடிச்சிட்டு நானும் எங்கள் மம்மியும் ட்ராவலில் என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டோம். தேங்க்யூ.